ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக பூரியும் கிழங்கும் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பூரிக்கு நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். கோதுமை மாவை பிசைஞ்சு நல்லா வச்சுட்டோம். கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி தான் போடுறோம், சின்ன தக்காளி. அதிலே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக மஞ்சள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ள உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பூரிக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்துச்சு. இப்போ நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். நம்ம பூரியில் வேறு எதுவுமே போடல, வெறும் கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய் கூட போடல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்லாம். பூரி சுட்டாயிடுச்சு. நல்லா சுட சுட இருக்குது பூரி.
இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் ஸ்பெஷல், பூரி கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க சாப்பிட்லாம். சூடாக இருக்குது. ரெண்டுமே சூடாக இருக்குது, சுட சுட இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய பொண்ணுக்கு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கிழங்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இதான். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.